ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ தையல் கிளாஸ் தான் போகிறேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு தாங்க போய்கிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே நான் அந்த கிளாஸ்க்கு போகிற மாதிரி தான். ஸோ நான் எங்கள் சித்தி, அம்மா எல்லாருமே தான் போயிருந்தோம். அங்கே போகையில் பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கே சரக்கு வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு போனோம். ஸோ அங்கே தான் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் வச்சுருந்தாங்க, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் வாங்கி பார்த்துட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கிட்டே நானும் போயிட்டேங்க. ஸோ அம்மா சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்துடுச்சு, ஜாயின் பண்ணிடுச்சு அப்படியேவும். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போடுறான்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்கு தான் அந்த வளையம் வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தா. அதுக்கும் அப்படியே அதையும் வாங்கிட்டு அப்புறம் துணி எல்லாமே நாங்கள் வாங்குறதுக்கு போயிட்டோம். ஸோ அந்த இதில் மாட்டுற மாதிரி ஒரு துணி, என்னமோ ஒரு துணி சொன்னாங்க. அந்த துணி வாங்கிட்டு அப்படியேவும் நானும் கிளம்பிட்டேன். ஸோ என்ன கலர் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கலர் தாங்க வாங்கியிருந்தோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது, வேறு துணின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு எது வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தான் என்னை அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் தான் பொறுமையாக அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக அடித்தோம்னா கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் பொறுமையாக உட்காந்து அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நிறைய இதை அடித்து முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்படி தான் நானும் அடிச்சிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க, அடிக்கும்போது செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. அதையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாருமே ஆரி ஒர்க் போட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கற்றுட்ருந்தா. இந்த நூல் தான் கற்றுட்டு இருந்துச்சு. அடுத்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்து செம்ம பசிங்க, காலையில் சாப்பிடாமே போயிட்டேன். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இப்படியே பார்த்திங்கன்னா அம்மா பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.